ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பால் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக செய்கிற பால் பாயசம் மாதிரி இல்லாமல் இது வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய பால் பாயசம். சுவையும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாயசத்துக்கு 2 விதமான வெள்ளைப்பாகு எடுத்துக்கணும். முதல்ல 1/2 கப் வெல்லத்தை 1 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி கொதிக்க விட்டுக்கணும். நல்லா கொதிச்சா போதும், அடுப்பு அணைச்சிடலாம். 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இதில் கொதிக்க வச்சிருந்த வெள்ளை தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கணும். கை பொறுக்கிற சூடு வந்தாக்கில் கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு இதை எடுத்து வச்சிடலாம். 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை 3/4 கப் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்க போகிறோம். இதுதான் 2வது பாகு. இது நல்லா கொதிக்கணும். கொதித்து கட்டியான பாகாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா கொதிச்சாக்கில் எடுத்து ஆற வச்சிடலாம். அரிசி மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கணும். ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்ல ஃபுல் ஃபேட் மில்க்கு தான், கொழுப்புள்ள பால் தான். இது நல்லா கொதிக்கட்டும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பாயசத்துக்கு முதல்ல பால்லையே ஏலக்காய் தூள் சேர்த்துடணும். பால் நல்லா கொதிக்கையில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். கொதிக்கிற பாலில் சேர்த்தா தான் உங்களுக்கு உடையாது. இதை சேர்த்த பிறகு நிறைய கிளறக்கூடாது, ரொம்ப போட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாது. லைட்டாக எல்லா உருண்டையுமே அந்த பாலில் குக் ஆகிற மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கணும். ஆல்ரெடி கொதிக்கிற வெள்ளை தண்ணி விட்டு தான் அரிசி மாவு பிசைஞ்சிருந்தோம். அதனால் 5 நிமிஷத்துலேயே இதெல்லாம் வெந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயே பாயசம் நல்லா திக்காக தான் இருக்கும். இதை விட உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் போதும். அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க. அரிசி மாவு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் அந்த பாயசத்தை கொதிக்க விடணும். நீங்கள் சீனி சேர்த்துக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால கொதிக்கிற பாலில் சேர்க்கக்கூடாது, சேர்த்தா தெரிஞ்சிடும். நல்லா கொதித்து செட் ஆகிட்டு அடுப்பை அணைச்சி இறக்கி வச்ச பிறகு கொஞ்சம் அந்த சூடு தணிஞ்ச பிறகு நம்ம கட்டியாக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பாகு சேர்த்துக்கணும். நம்ம இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இந்த பாயசத்துக்கு முந்திரி பருப்பு தாளித்து போடணுன்னே இல்லைங்க, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய்யில் முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். இல்லை நம்ம நட்ஸு கூட தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். இது கூலாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சூடாக சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சு கூலாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பதம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த புது வருஷத்துக்கு, தமிழ் புது வருஷத்துக்கு இந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.